இதில் முதல்ல நீங்கள் அரசியலை ஒதுக்கிடணும். எனக்கு என்ன அன்ஃபார்ச்சுனேட்னா எல்லாருமே இந்த பாலிடிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆனால் சம்பவம் என்ன, 41 பேர் இறந்து போயிருக்காங்க, 11 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும். யாருக்கும் விக்டிம்ஸ் பேர் தெரியல. எல்லாமே அரசியலை பற்றி தான் இங்கே விவாதம் நடக்குது. அதுதான் எனக்கு வருத்தம் அளிக்குது. இந்த ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கணும், அந்த விக்டிம்ஸ் மேலே இருக்கணும். அந்த அரசியல் ஆக்கப்பட்டுடுச்சு. அரசியல் நிகழ்வு அரசியல் கூட்டத்தில் தான் அது நடந்ததுனால அது அரசியல் ஆகியிருக்கு. ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த 41 பேர் அடிபட்டவங்க, அந்த குடும்பங்கள், அதில் பாதிக்கப்பட்டவங்க மேலே இருக்கணும். அது இல்லாமல் இது வந்து ஒரு யார் பொறுப்பு, இதற்கு காரணம் என்றது ஒரு விவாதத்துக்கு போயிடுச்சு. பொறுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பொறுப்பு இருக்கும். இது வந்து டெஃபினட்டாக டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பொறுப்பு உண்டு. ஏன்னா அவங்க தான் இடத்த ஒதுக்குறாங்க, ஏன்னா அவங்க கேட்குற இடத்த ஒதுக்குறாங்க. அதுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். ஆனால் நிகழ்ச்சியை நடத்துனவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. இதனால் இது நிகழ்ச்சியை நடத்துனவங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வர பிரீஃபிங்கை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அசம்பிளியில். அதை நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கணும். ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விசாரணை இது வந்து சிபிஐ கொடுத்துருக்காங்க. சிபிஐக்கு மட்டும் கொடுக்கல, விசித்திரமாக சிபிஐக்கு மேலே ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. அதனால் ஒரு தீர விசாரித்ததுக்கு அப்புறம் தான் யார் இதுக்கு காரணம் என்பது தெளிவு வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வில் லை வித் மெனி குவார்ட்டர்ஸ். ஒரே ஒரு நபர் தான் இதுக்கு முழுக்க காரணம். இது வந்து ஒரு லோன் கன்மேன் வந்து 41 பேரை சுட்டுட்டு போனான்னா அந்த லோன் கன்மேன் பொறுப்புன்னு சொல்லலாம். இது அப்படி கிடையாது. இது ஒரு கியூமுலேட்டிவ் ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கும். இது வந்து அந்த ஃபெயிலியருக்கு வந்து இந்த புதிதாக துவக்கப்பட்ட அரசியல் கட்சி எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்றது நியாயப்படாது. அதே வேளையில் மாவட்ட நிர்வாகமும் அவர்கள் எங்களுக்கும் எந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுல வந்து இந்த பொறுப்பை